நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதையும் காவிரி நீரை தமிழகத்திற்கு வழங்க மறுப்பதையும் கண்டித்து தஞ்சாவூரில் பிஜேபி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை ரயிலடி பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணியை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் கர்நாடக அரசின் இந்த அணுகுமுறைக்கு தமிழக காங்கிரஸ் அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமைச்சர்கள் நீங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் போகவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை இழிவுபடுத்துவதாக நான் கருதுகிறேன். காரணம், நீ வா என்று குறிப்பிட வா என்று கூட்டிவிட்டு இது வர வேண்டாம் என்று சொன்னால் அப்ப அவருடைய அர்த்தம் என்ன? முதலமைச்சரை இழிவுபடுத்துகிறார் கர்நாடக முதலமைச்சர். மேகதாது விவகாரம் குறித்து பேச தமிழக முதல்வர் விஜயை கர்நாடகா வர வேண்டாம் என கூறும் அம்மாநில முதல்வர் சிவகுமார் தமிழ்நாடு வந்து இது குறித்து பேச வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை சந்தித்து நதிகள் இணைப்பு திட்டத்தையும் வலியுறுத்த வேண்டும் என்றார். கட்டாயம் அது மக்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இது வெட்டி இந்த நம்ம பேசுறது விஜயகாந்த் சம்சாரம் பேசுறது வெட்டி பழமை முட்டு கொடுத்து பேசுறது. அதை பார்த்தியா, இயற்கையாகவே கர்நாடகத்தில் மழை இல்லாட்டியும் கூட மழை வேயாட்டியும் கூட அந்த ஆள் சோறுங்கிறத வங்கி கர்நாடகக்காரர் மந்திரிக்கு கொடுக்குறா விஜய் மேலே ஒரு அக்கறை. ஆனால் கருணாநிதி வாய் வர்ற மக ஸ்டாலின் சொன்னால் கர்நாடகக்காரன் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே கோர்ட்டுக்கும் போவா, ஹைகோர்ட்டுக்கும் போவா. இந்த கலைஞர் கருணாநிதி அந்த நாட்டுக்கே வந்தது ரொம்ப வேதனையாக இருக்குது மக்களுக்கு. வர்றக்கான் இந்த இது ஆட்சியே வந்து வேதனை தான் அப்படின்னு. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஓரளவுக்கு அணை கட்டினாங்க, காமராஜ் ஆட்சி இருக்கும்போது அணை கட்டினாங்க. இவங்க வந்து என்ன அணை கட்டிக்கிறாங்க? இவங்க குடும்பமே முன்னேற்றமாகத்தானே அணை கட்டிகிட்டு இருந்துக்கிறாங்க. அதனால் தற்காலிகமாக என்னென்னா, இப்போ நைனா நாதகேந்திரன் கர்நாடகத்துக்கு போகிறத போகாமட்டா அகுமானம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அளவுக்கு பரவாயில்ல. அவருமே கர்நாடக முதலமைச்சருடைய மனசு, ரெண்டு பேர் மனசு ஒன்று தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. இது காலங்காலமாக எப்போ தொட்டு நடக்குது. அது ஆசா காலத்துலேருந்து இந்த கர்நாடகத்தை பற்றி பிரச்சனை வருது. இவர் 2.5 மாதம் ஆச்சு. அப்புறம் 2.5 மாதத்துக்குள்ளே இவர் என்ன செய்வார்? ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு ஓட்டு வாங்கிட்டு எம்பி 39 தொகுதி செய்யிருக்கு, காசு மட்டும் 1000 ரூபா போட்டீங்க. இப்போ அவருக்கு 3000 போட்டிருக்காரு. இப்போ 2.5 மாதம் தான் ஆச்சு, 5 வருஷம் ஆகிட்டு. அவர் வந்துடுவாருங்கிறது நம்பிக்கை ஜனங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை கண்டாலே படுதா போட்டு மூடிட்டு போவான். உங்களை பார்த்தாலே ஜனங்க நல்ல மனுஷன் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாங்க. ஏன்னா உடனே அதுக்கு மேலே அண்ணாமலை வருவார், அதுக்கு மேலே ரஜினி மருமகனையும் எழுப்பி விட்டீங்க. அந்தாலும் படம் நடிக்கிறத வாங்க உங்களுக்கு ஓட்டு வரும்னு. ஒன்று எப்படியோ விஜய் துவக்கிறதுக்கு அடுத்த தடவை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அதுக்கு தகுந்த ஆளு கிடையாது. வீட்லேயே சோத்தன்ட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிற வேலை தான் விஜயினுடைய வேலையை. இனிமேல் பார்த்தா இப்போ சரதாரிக்கு ஒரு மருந்து போட்டிருக்காங்க, எந்த மாநகராட்சியில் சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் பழைய ஆள் இல்லாத வச்சுட்டு கருணாநிதி வச்சுக்கிற ஆள் இல்லாத வச்சுட்டு ஓடுது. ஆளுக்கு புது ஆள் போட்டு வேலை வாங்கணுமா இல்லையா? ஏதோ வெட்டி சம்பளம். இப்போ கான்ட்ராக்ட் விட்டால் கான்ட்ராக்டுக்காரங்க கொள்ளையடிக்கிறான், ஆஃபீஸருக்கு போயிடுது, எல்லாம் போயிடுது. பாடுபடுறது நேர்மையாக காசு வருதா? நீங்கள் மதத்தான கடைபிடிக்கிறீங்க.
இப்போ சேலத்தில் அவனுடைய ஓட்டம்காரன் அவன் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்க 25 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறான் தமிழ்நாட்டை ஒன்று அவனுக்கு ஒரு கான்ட்ராக்டு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்குறானா கொடுக்கலையா இதெல்லாம் போராட்டம் போகிற நீங்கள் தாங்குவீங்களா விஜய் நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் விடுறத ரத்து பண்ணிட்டு போராடம் நீங்கள் இப்போ தொட்ட போராடினத்தை அது ரத்தாகு சும்மா வெட்டியில் காசு வருது வாங்கி ஜனங்களுக்கு பண்ணலாம்னா உங்களுக்கு நல்ல பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக. வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது. வணக்கம்.